ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் இப்போ நியூ சிலபஸ்க்கு எக்ஸாமில் நடந்தது. அது போக இந்த கொஸ்டின் பேப்பரில் இது மட்டும்தான் வருமா அப்படின்னம்னா 100% இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் போக அடிஷனலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இதில் ஆட் பண்ணியும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 6 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்து 4 மார்க் 2 மார்க்கில் அக்யூரேட்டாக இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது 100% எக்ஸாமில் உங்களுக்கு வரக்கூடியது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு இதேமாதிரி வீடியோ தேவைங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணிடுங்க. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் 44ஆம் நம்பர் கொஸ்டினில் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு பண்பின் படிமமாக படைக்கப்பட்ட ராமன் 100% எக்ஸாமில் இடம்பெறும். அப்படி இல்லை, இந்த கேள்வி பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இது ஒன்று படித்தா போதுமா அப்படின்னம்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய 2 கேள்வி, இயல் 2ல் இருக்கக்கூடிய திருக்குறள் நெடுவினா, செய்நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் வரி விளக்குக, அந்த ஒன்று, சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் என்பதனை முப்பால் வழி தெளிவுபடுத்துக, அந்த 2 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இது எதுவுமே படிக்க வேண்டியதில் 44ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து 45ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த 2 கேள்வி மட்டுமே உங்களுக்கு போதுமானது. நீங்கள் வியந்து பார்த்த நகரம் குறித்து ஒரு பக்க அளவில் கட்டுரை, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. 45ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு. 46ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு 2 கேள்வி கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய புயல் தாக்கத்தினால் குடியிருப்புகள் அருகில் அருந்து கிடக்கும் இணைப்புகளை சரி செய்ய கோரி வாரிய பொறியாளருக்கு கடிதம்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 42ஆம் நம்பர் கேள்வியில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ 46ஆம் நம்பருக்கு நம்ம என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னம்னா, உரிமை தாகம் கதையில் வெளிப்படும் உறவின் மேன்மையை புலப்படுத்துக, 1, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று 2, இந்த 2 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 46ஆம் நம்பர் நெடுவினா அட்டன் பண்ணலாம். அடுத்தது மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் ஓங்கரடை வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி இந்த ஒரு பாடலும், கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய துன்புலதனி நன்றோ சுகமுளது அதுவன்றி பின்புலது இடைவண்ணும் பெரிவுலதென உன்னேல் அந்த ஒரு பாடலும், அதிலேயே 8வது பாடலாக இருக்கக்கூடிய கடைசி பாடல் குகனோடு ஐவராகி பின்பு குன்று சொல்வான் மகனோடு அறுவரானோம் அந்த ஒரு பாடல் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 47ஆம் நம்பர் நெடுவினா மனப்பாட பாடல் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக 4 மார்க் கொஸ்டின் செயல் உரைநடையில் நம்ம பார்த்துடலாம். 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த 4 கேள்வி செயலுக்கு உங்களுக்கு போதுமானது. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, 1, குகனோடு ஐவராகி பின்று குன்று சொல்வான் மகனோடு எழுவரான நிகழ்வுகளை சுட்டி காட்டுக, 2, வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், 3, இந்த 3 கேள்வியும் அடிஷனலாக இயல் 1ல் இருக்கக்கூடிய இடம் சுட்டி பொருள் விளக்கம், ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக, இந்த 4 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 2 மார்க் செயலில் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உரைநடை பகுதியில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியதுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த 4, தந்தையும் தாயும் பணிக்கு செல்லும் சூழலில் குடும்ப உறுப்பினர், மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களின் வரலாற்று ஆய்வுகள், சென்னையின் பண்பாட்டு அடையாளமும் சென்னை அறிவின் நகரமும் படிச்சிங்க அப்படின்னம்னா இந்த 2ல் 1 கன்ஃபார்ம் வரும். பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், இயல் 3ல் இருக்கக்கூடிய இந்த நெடுவினா, மொத்தம் 5 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டிய 2 4 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்ததாக மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் 3 4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 39ல் இருக்கக்கூடிய இந்த 2 அணி இலக்கணம், நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக, சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்பிணையை சுடும், ஏகதேச உருவகணி, இந்த 2 படிச்சிருந்தீங்கன்னா ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அடுத்ததாக பாணயம் பாராட்டல் 41, இந்த பாணயம் பாராட்டல் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா 2வது 4 மார்க் அட்டன் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயல் 1 2 3ல் இருக்கக்கூடிய தமிழாக்கத்தோட இந்த தமிழாக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படிச்சிருந்தீங்கன்னா 3வது 4 மார்க் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 42ஆம் நம்பர் கேள்விக்கு உங்களுடைய இயல் 3ல் இருக்கக்கூடிய கடிதம் கேட்பாங்க. இயல் 3ல் கடைசியாக முடியும் போது ஒரு கடிதம் கொடுத்துருப்பாங்க, அந்த கடிதம் கேட்பாங்க. அந்த கடிதம் படிச்சிருந்தீங்கன்னா 42ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். அடுத்தது 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் பார்க்குறதுக்கு முன்னால் மொழித்திறன் பயிற்சியில் 100% வரக்கூடிய ஒரு 4 பார்த்துடலாம். மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, அலை 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 கலை கலை கலை, இது புணர்ச்சி விதியை பொறுத்த வரைக்கும் இனநிறை வானமெல்லாம் ஆங்கவற்றுள், இது 3 பார்த்தா போதுமா அப்படின்னம்னா இது 3 பார்த்தா போதும். எழுத வேண்டிய ஒரு 4 மார்க் உங்களால் எழுத முடியும். அடுத்தது வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக, உங்களுடைய புக்கில் 3 பயிற்சி இருக்குது. அந்த 3ல் 1 இதில் கேட்டிருக்க மாதிரி உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, அது 1. பகுபத உறுப்பிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கலங்கி வியந்து இந்த கொஸ்டினில் இருக்கிறது. இது போக அடிஷனலாக இறங்கி சாய்ப்பான் விம்முகின்ற இந்த 5க்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் ஒரு 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும்.
அடுத்தது குமரன் வீடு பார்த்தேன் காலை எழுந்து படித்து நன்மை ஏற்படும். குமரனை வீட்டில் பார்த்தேன் காலையில் எழுந்து படித்தால் நன்மை ஏற்படும். இந்த ஒரு ஒளித்திறன் பயிற்சி ஒன்று இப்போயும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வரக்கூடியது அப்படின்றது 4 சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த 2 2 மார்க்கில் ஒரு 2 மார்க் 5 பேலன்ஸ் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுடைய புக்கில் இயல் 2ல் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினும் அதேமாதிரி கலைச்சொல் தருக இயல் 1 2 3ல் இருக்கக்கூடிய கலைச்சொல் தருக படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 7 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின் செய்யுள் உரைநடை தனித்தனியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு செய்யுளில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட, நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, ஞாலத்தின் பெரியது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது போக திருக்குறளில் இருக்கக்கூடிய மறக்கக்கூடியது எது மறக்கக்கூடாதது எது 4வது 2 மார்க். அடுத்ததாக 18ஆம் நம்பரில் புதுசாக நான் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தியாது. இந்த 5 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 3 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது உரைநடை பகுதியில் இந்த கொஸ்டினில் 3 கொடுத்துருக்காங்க. அடிஷனலாக நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒன்றையும் சேர்த்து 4 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். தமிழர் வளர்த்த அழகு கலைகள், புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு, இந்தோ சாரசாணி கட்டிடக்கலை, கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. இந்த 4 2 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய 2 2 மார்க் அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக இது நான் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பராக அப்டேட் பண்ணல, ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோவாக அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.